ஆமா நான் இருந்தாலும் ஒரு டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். புரியுது bro. சரி, சப்போர்ட்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். அந்த வார்த்தையில இருக்கிற மாதிரி தான் பிரைஸ் இங்க வந்துன்னா லைக் இட் வில் டேக் சம் சப்போர்ட், மறுபடியும் பவுன்ஸ், அகைன் சப்போர்ட், அகைன் பவுன்ஸ். ஒன்ஸ் இது சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா இதை ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணி பிரைஸ் வில் சேஞ்ச் த ட்ரெண்ட். லைக் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுது. இதுதான் பேசிக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லாஜிக். இப்ப இத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா பார்க்காம இதுதான் ட்ரூ ஓப்பன். இந்த ட்ரூ ஓப்பன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, எல்லாத்துக்குமே ட்ரூ ஓப்பன்ஸ்ன்றது ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ செஷன் ஓப்பன். அந்த ட்ரூ ஓப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் அல்காரிதம்ல ரன் ஆகிற மார்க்கெட்டா. ஆமா அப்ப அந்த அல்காரிதமா ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிற டைம் இருக்குல்ல, அதுதான் ட்ரூ ஓப்பன்ஸ் ஆகும். இப்ப ட்ரூ டே ஓப்பன், அதை டிடிஓன்னு சொல்லுவோம், சில பேர் மிட் நைட் ஓப்பன் பண்ணுவாங்க, வாட் எவர் இட் இஸ். அதோட டைமிங் 0 GMT. இந்த டைம்ல தான் அன்னைக்கான நாளுக்கான அல்காரிதம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ட்ரூ வீக் ஓப்பன். இதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் சொல்லிடுறேன். அது டைமிங்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இண்டிகேட்டர் அதுவா அப்ளை உட்காந்துக்கும். நான் அதோட பேசிக் லாஜிக் மட்டும் சொல்றேன். ஏன்னா டைம்லாம் நானே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த இண்டிகேட்டர் சார்ட்ல உட்காந்து இருக்கும். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரூ ஓப்பன்ஸ் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, ட்ரூ ஓப்பன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டைம்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட். அது என்ன ப்ரோ டைம்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உன் பயாஸ் அன்னைக்கு நாளைக்கு செல்லு. நீ ஒரு பொருளை விற்க போறனா அதிக ரேட்டுக்கு விற்கணும். நீ ஒரு பொருளை விற்க போறனா என்ன பண்ணுவேன், எப்பவுமே பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடுற. பிரீமியம் டிஸ்கவுண்ட்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன லாஜிக்னு. 50% மேல இருந்தா பிரீமியம், 50% கீழே இருந்தா டிஸ்கவுண்ட். அது தெரியும்ல. ஆமா ப்ரோ. இப்போ ஒரு பொருளை விற்க போறனா 50%க்கு மேல விற்கணும். ஒரு பொருளை வாங்க போறனா 50% கீழே வாங்கணும். விச் இஸ் இது பிரீமியம், இது டிஸ்கவுண்ட். ஒரு பொருளை வாங்க போறோம்னா டிஸ்கவுண்ட்ல கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்பேன். அதே இது ஒரு பொருளை விற்க போறோம்னா அதிக ரேட்ல வித்து அதோட லாபத்தை பார்ப்பேன். புரியுதா? ஆமா இந்த ட்ரூ ஓப்பன்ஸ்னா அதுதான் சிம்பிளா டைம்டு பீரியட். இப்ப இங்க ஓப்பன் ஆகுது ட்ரூ டே ஓப்பன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது டிடிஓ ட்ரூ டே ஓப்பன் வச்சுக்கோ, 0 GMT. இப்ப அன்னைக்கு உன் பயாஸ் செல்லு. இங்கதான் நம்மளோட கான்ஃபரன்சஸ் மாடல்லாம் எடுத்துட்டு வரணும். இங்க நமக்கு பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எஃப்இஜி, மேல எஸ்எம்டி, டர்ட்டில் சூப் எல்லாமே இங்க இருக்கு. இன்னொன்னு நீ பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர், இந்த 0 GMTக்கு மேல பிரைஸ் இருக்கானான்றத பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரூ ஓப்பன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டைம்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட். இங்க ஓப்பன் ஆனது வந்து டைரக்டா மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கான், பிரீமியம்க்கு போயிட்டு இருக்கான். விச் இஸ் அகைன் எங்க பிரீமியம்ல என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். நம்ம பயாஸ் என்ன, செல்லு. புரியுதா? இதை என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். இந்த இண்டிகேட்டரும் சார்ட்டை விட்டு காணாம போகவே கூடாது. இந்த இண்டிகேட்டர்ன்றது உன் சார்ட்ல கம்பல்சரி மஸ்டா இருக்கணும். அது என்ன இண்டிகேட்டர் நான் அவங்க சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. இதேதான் ட்ரூ செஷன் ஓப்பன், ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ வீக் ஓப்பன். இப்ப ட்ரூ வீக் ஓப்பன் அதுவும் என்னது, சேம் அதே லாஜிக் தான், டைம்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட். இப்ப வாரத்தோட ஓப்பன் இங்க ஓப்பன் ஆகுது. வாரத்தோட ஓப்பன்னா மண்டே கேண்டல் கிடையாது. ட்ரூ வீக் ஓப்பன் வந்து டியூஸ்டே தான் ஓப்பன் ஆகும், மண்டே ஓப்பன் ஆகுது. ட்ரூ வீக் டியூஸ்டே. அப்ப ட்ரூ வீக் ஓப்பன் ஆகிறான். ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கான். நீ அன்னைக்கு வாரத்துக்கு அவன் பயாஸ் வீக்லி பயாஸே புல்லிஷ். அப்ப இந்த இடத்துல டெய்லி எஃபிஜியோ இல்ல வீக்லி எஃபிஜியோ எதுலயோ போய் ட்ரேட் ஆகுறான்ப்பா. வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ ட்ரேட் ஆகுறான்ப்பா. டெய்லி க்ளோசிங் இப்படி ஆகுது. அப்ப நீ அடுத்த நாள் உன் பயாஸ் பை, மார்க்கெட் இருக்கிறது ட்ரூ வீக்குக்கு கீழே, அப்ப டிஸ்கவுண்ட் இன்சைட் கீ லெவல், டர்ட்டில் சூப், அடி ஸ்விங் லாங். புரியுதா? இதோட பேசிக் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு. உனக்கு தேவை கம்பல்சரி ஒரு ஃபேக் மூவ் வேணும். அது உன் பயாஸுக்கு ஆப்போசிட்டா அந்த ட்ரூ ஓப்பன்ஸுக்கு அலைன் ஆகணும். இப்ப என் பயாஸ் செல்லுனா குடு 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 குடுன்னு ட்ரூ ஓப்பனுக்கு மேல பிரைஸ் ஓடணும். ஏன், அதுதான் எனக்கு ஃபேக் மூவ். அதை பார்த்துட்டு எல்லாரும் பயாஸ் மாத்துவாங்க, அப்பதான் எனக்கு பயாஸ் ஷார்ட் ஆகணும். சேம் கோஸ் ஃபார் ட்ரூ வீக். இதை நீ இன்னும் சிம்பிளா அப்படியே புரிஞ்சுக்கலாம்னா, கேண்டலோட PO3 அவ்வளவுதான். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஆனா அது கூட இந்த ட்ரூ ஓப்பன்ஸ் நீ கலந்து போட்டு அடிக்க போற. புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
கிளியரா ப்ரோ? கிளியர். இதுக்கு பேர் தான் ட்ரூ ஓப்பன். இப்ப இதோட இண்டிகேட்டர் பார்ப்போம். இன்னொன்னு சொல்ல மாட்டேன். அந்த ட்ரூ ஓப்பன்ன்ற லைன் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப உனக்கு இந்த இடத்துல இப்ப நீ இந்த இடத்துல ஒரு ட்ரேடு பாக்குற, செல்லு பாக்குற, இந்த இடம் மிஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் ட்ரூ ஓப்பன் கீழே க்ளோஸ் வச்சிட்டான். அப்ப நீ என்ன பண்ணலாம்னா இந்த லைனை நீ ட்ரேடிங் கீ லெவலா யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்இஜி மாதிரி இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் அது அட்வான்ஸ்டு, தட்ஸ் ஃபார் அனதர் டாபிக். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி உனக்கு உட்காந்துரும் இதை பேஸ் பண்ண மாதிரி. ஸோ அது கூட இதுவும் சேர்ந்து அலைன் ஆகும்போது வச்சு அகைன் ஹை ப்ராபபிலிட்டியா மாறும். புரியுதா? இப்ப அதுக்கு நான் யூஸ் பண்ற இந்த இண்டிகேட்டர் வந்து பெய்ட் இண்டிகேட்டர். ஸோ இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுதான் நான் இப்ப சொன்னேன். இங்க தெரியுதா? அந்த லைனை ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணி அங்க தொட்டுட்டு தான் கீழே இறங்குது பிரைஸ். தெரியுதா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வரது காமிச்சேன். உன் பயாஸ் செல்லு ட்ரூ டேக்கு மேல குடு 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 குடுன்னு பிரைஸ் ஓடிடுச்சு. ஹைஸ்ல டர்ட்டில் சூப் எஸ்எம்டி இந்த செல்ல முடிஞ்சிச்சு. ஆனா நீ மிஸ் பண்ணிட்ட இங்க டாப்ப. அப்ப நீ அடுத்து வரும்போது என்ன பண்ணலாம்? கண்டினியூஷன் என்ட்ரி பார்க்கலாம். விச் இஸ் அகைன் இந்த இடத்துல M30 ஏதாவது எஃப்இஜி இருக்கா? இங்க இருக்கு. M30 எஃப்இஜி இருக்கு. வேற என்ன இருக்கு? M15 எஃப்இஜி இருக்கு. அங்க M15 எஃப்இஜியோட வேற என்ன லைன் ஆகுது? ட்ரூ டே ஓப்பன். தெரியுதா அந்த லைன்? தெரியுது. இப்ப ட்ரூ வீக் எப்படிலாம் அப்படின்றதுனா இது இங்க குவார்டர்ஸ்னு ஒரு லாஜிக் வரும். ஒரு நாளை வந்து நீ நாளா பிரிக்கலாமா ப்ரோ? 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரமா? ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர். ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம், செகண்ட் 6 மணி நேரம், மூணாவது 6 மணி நேரம், இது நாலாவது 6 மணி நேரம். இந்த குவார்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம என்னதான் டெய்லி கேண்டில் 4x 17 ஓப்பன் ஆனாலும் 17க்கு ஸ்டார்ட் ஆகுது. குவார்டர்ஸ் மட்டும் எப்பவுமே 18ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அதாவது வந்து டெய்லி கேண்டில் ஓப்பன் நம்ம 4x 17 ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனா இந்த குவார்டர் லாஜிக் படி பார்த்தா 17 கிடையாது, 18ல இருந்தா புது குவார்டர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அப்ப 18 to 0 GMT, 18 to 0 GMT 6 மணி நேரம், 0 GMT to 6 AM 6 மணி நேரம், 6 AM to 12 PM 6 மணி நேரம், அகைன் 12 PM to அடுத்த நாள் டெய்லி ஓப்பன் 6 PM. புரியுதா? இதுல நீங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரூ டே ஓப்பன் செகண்ட் குவார்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் 0 GMT. இது ட்ரூ டே ஓப்பன். இப்ப ட்ரூ வீக் ஓப்பன் எப்படின்னா இதேதான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. டியூஸ்டேவோட 18க்கு ஓப்பன் ஆகும் விச் இஸ் அகைன் செகண்ட் குவார்டர், வாரத்தோட 2வது நாள். புரியுதா? அதாவது இந்த ட்ரூ ஓப்பன்ஸ்ன்றது எப்பவுமே எப்படி வரும்னா எல்லா செகண்ட் குவார்டர்லயும் தான் வரும். விச் இஸ் செகண்ட் குவார்டர்னா என்ன? வாரத்தோட 2வது நாள், அன்னைக்கு நாளோட 2வது குவார்டர், அந்த மாசத்தோட 2வது வாரம் அப்படின்ற அந்த 2ன்ற நம்பர் வந்து பத்தியா, அதுலதான் எல்லா ட்ரூ ஓப்பன்ஸும் ஸ்டார்ட் ஆகும். இது ட்ரூ டே ஓப்பன். இது வந்து நான் டெய்லி கேண்டில் நாளா பிரிக்கிறேன். 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம். எங்க ஸ்டார்ட் ஆகுது பாரு? Q2 ஓப்பனிங்ல ஸ்டார்ட் ஆகுதா 0 GMT. இப்ப இதை வந்து நான் வாரத்துக்கு பிரிக்கிறேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. வாரத்தோட 2வது நாள் டியூஸ்டேவோட 18க்கு தான் ட்ரூ வீக் ஓப்பன் ஆகும். விச் இஸ் அகைன் இப்போ ஓப்பன் ஆகப்படுறது நாளைக்கு ஓப்பன் ஆகும். நாளையோட டெய்லியோட ஓப்பனிங் தான் ட்ரூ வீக் ஓப்பன். இப்ப ட்ரூ மந்த் ஓப்பன் எனக்கு வேணும். அது எப்போ வரும்? மாசத்தோட முதல் வாரம் 2வது வாரம், 2வது வாரத்தோட ஓப்பனிங் பிரைஸ், அதான் ட்ரூ மந்த் ஓப்பன். ஏப்ரலா ப்ரோ? ஏப்ரலா? மாசத்தோட 2வது வாரம்டா ட்ரூ மந்த் ஓப்பன். ஓ சரி சரி. ட்ரூ இயர் ஓப்பன் தான் ஏப்ரல். ட்ரூ இயர் ஓப்பன் தான் ஏப்ரல் ஓப்பன் ஆகும். ஏன்? ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே. எல்லாத்தோட செகண்ட் குவார்டர்ல தான் இந்த ட்ரூ ஓப்பன் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நான் யூஸ் பண்ற இந்த இண்டிகேட்டர் வந்து பெய்டு, பட் இது நீங்க யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கு. அது ஏன் நான் இது பெய்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னா எனக்கு இந்த லைன்ஸ்ல வர நேம்ஸ் அப்படியே விசிபிளாவே இருக்கும். ஆனா ஃப்ரீ இண்டிகேட்டர்னா அது அந்த நாள்னா அதோட முடிஞ்சிடும். அதுதான் இங்க தெரியுதா? இங்க இண்டிகேட்டர்ல போயிட்டு டேன்னு போட்டீங்கன்னா அட்டு ஜோஷன் இங்க ஒரு இண்டிகேட்டர் வரும். இதுதான் அந்த இண்டிகேட்டர். தெரியுதா? தெரியுது. இதுலயே எல்லாமே காட்டும் உங்களுக்கு. ஆனா இங்க நடுவில் ஒரு குட்டி குட்டி லைனா வந்திருக்கு தெரியுதா? இதெல்லாம் என்ன லைன்னா ட்ரூ செஷன் ஓப்பன்ஸ். லைக் இப்ப லண்டன் செஷன் ட்ரூ செஷன் எப்போ ஓப்பன் ஆகுது?
நியூயார்க்கோட ட்ரூ செஷன் ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி செஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அது மட்டும் எனக்கு இங்க காட்டாது இந்த ஃப்ரீ இண்டிகேட்டர்ல. பெய்ட் இண்டிகேட்டர்ல அந்த டேகோடயே காட்டும், லண்டன் செஷன் ஓப்பன், லண்டன் நியூயார்க் ஓப்பன் அப்படின்னு டேகோட காட்டும். இந்த ஃப்ரீ இண்டிகேட்டர்ல காட்டாது. இந்த இண்டிகேட்டரோட எதுவுமே நீங்க கையெல்லாம் வைக்க தேவையில்ல, செட்டிங்ஸ்லாம் எதுவுமே மாத்த தேவையில்ல. இங்க போயிட்டு இங்க கீழே இருக்க இந்த நாளத்தை மட்டும் அன்டிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ப்ரோ இப்ப செஷன் புரியல ப்ரோ. அதான் இப்ப செஷன் இருக்கும்ல, அப்போ ஓபன் ஆமா, எப்படி? புரியல ப்ரோ. அதான் ப்ரோ ஏசியன் செக்ஷன், லண்டன் செக்ஷன், அதுல வந்து எப்போ ஓபன் ஆகும், அது எப்படி பாக்குறது? அதுவும் இந்த இண்டிகேட்டர் காட்டிடும். இப்ப நம்ம நியூயார்க் ஓப்பன் ஆயிருக்கா, இப்ப நான் இந்த ஃப்ரீ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு காட்டாது. இப்ப நான் பெய்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணா இங்க காட்டுது பாருங்க மேல, ட்ரூ செஷன் ஓப்பன். டைம் என்னது இது? 7:30. நியூயார்க்கோட ஓப்பன், நியூயார்க்கோட ட்ரூ செஷன் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதாவது லண்டன்ல காட்டல. லண்டன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓ சரி. ஆனா இந்த இண்டிகேட்டர்ல காட்டும், உனக்கு ஃப்ரீ வெர்ஷன்ல காட்டும். இங்க காட்டுது பாரு லைன் போட்டு 1:30. கரண்ட்ல என்ன செஷன் இருக்கோ அந்த செஷன் மட்டும் ஆமா, நான் யூஸ் பண்ற பெய்ட் இண்டிகேட்டர்ல கரண்டா என்ன செஷன் ஓடிட்டு இருக்கோ அதோட மட்டும் காட்டுறேன். இப்ப நான் இதை பார் ரீப்ளே டூல வச்சு உனக்கு இங்க லண்டனோட ஓப்பன் எடுத்துட்டு போனா லண்டன் செஷனோட காட்டும் பாரு, ட்ரூ செஷன் ஓப்பன். இங்க தெரியுதா என் பயாஸ்? இன்னைக்கு நான் பையா இருக்கும் பட்சத்தில் ட்ரூ செஷனுக்கு கீழே பிரைஸ் வந்திருக்கு, ட்ரூ டேக்கு கீழே ட்ரூ செஷன். அப்ப ரெண்டுத்துக்கும் கீழே தானே இருக்கான், அப்ப டிஸ்கவுண்ட்ல தானே இருக்கான், அப்ப நான் பை பார்க்கலாம். இப்ப என்ன மாதிரி சில பேர், இப்ப சில பேருக்கு பயாஸ் செல்லா இருக்கும், அப்ப அவங்களுக்கு இன்னும் ஹை ப்ராபர்ட்டியா இருக்கும். ஏன்? ட்ரூ டேக்கு மேல, ட்ரூ செஷனுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல இருக்கான். அப்ப அவனுங்க ஷார்ட் பார்ப்பானுங்க. ஆனா இது பேட்டர்ன் கிடையாது, மறுபடியும் சொல்றேன், இது பேட்டர்ன் கிடையாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், ஒரு என்ட்ரி மட்டும் வருது, என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எவ்வளவு ரிஸ்க் வருது? 111 தானே. போவானா மாட்டானா இவன்? ஒய்எம் என்ன பண்றான்? என்ட்ரி பிச்சுக்கிட்டு மேல போறான், இஎஸ் மேல போறான், ஒய்எம் மட்டும் லேக் ஆகும். போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு என்ட்ரி போட்டு வைப்போம், டேக் ஆகுதான். நல்லா தான் இருக்கான். பில்லு கொடுத்துட்டு போவான், பில்லு படிச்சிச்சு. ஆனா அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கியூ சொல்லிக்கிட்டான் மேல, என்கியூ பிச்சுக்கிட்டு போறான். ப்ரீவியஸ் டே ஐ அடிச்சிட்டானா? இல்ல, என்கியூ இன்னும் ப்ரீவியஸ் டே ஐ அடிக்கல. ப்ரீவியஸ் டே இங்க இருக்கா, இஎஸ்க்கு அவனுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கு, ஒய்எம்க்கு அவனுக்கும் ரொம்ப தூரம். இந்த $100 தானே இருக்கு, பார்த்து எம்ஐஎம் 5 மினிட் ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்கேன். எக்ஸிபிஷன் ஆஃப் ஆகுமா ஆகாது. decoupled ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப போன வாரம் ட்ரூ வீக் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சா டைம் 18. அகைன் டியூஸ்டே, இது மண்டே கிடையாது, மண்டே இங்க இருக்கு, இது டியூஸ்டே. ட்ரூ வீக்குக்கு மேல போயிட்டு தான் மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கும். ஈவன் தோ அது மண்டே ஹை ஆஃப் த வீக்கா இருந்தாலுமே போன வாரம் எனக்கு டியூஸ்டே ட்ரூ வீக்குக்கு மேல பிரைஸ் ட்ரேட் ஆகும். இப்ப பிரைஸ் ஓவராலா யூரோ எங்க நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ட்ரூ இயரோட ஓப்பனுக்கு மேல இருக்கும். ட்ரூ இயர் ஓப்பன் எங்க? ஏப்ரல் 1ஆம் தேதி. எங்க இருக்கு? மார்ச், ஏப்ரல். இதுதான் ட்ரூ இயர் ஓப்பன். ட்ரூ இயர்ல இருந்து மார்க்கெட் எங்க நிக்கிறான்? எக்ஸ்ட்ரீம் பிரீமியம்ல நிக்கிறான்.
எப்ப இந்த செல் ஆஃப் வரும்னு தெரியல. ஒரு பெரிய செல் ஆஃப் இருக்கு யூரோல. இப்ப அடுத்தது த்ரூ மந்த். மாசத்தோட 2வது வாரம் சொன்னா மாசத்தோட வாரம் போன வாரம் அப்புறம் ஆமா இது 2வது வாரம். எப்போ ஓப்பன் ஆயிருப்பான்னு பாருங்க. ட்ரூ மந்த்னு வருதா? அப்ப எனக்கு ட்ரூ மந்த்துக்கு கீழே பிரைஸ் போனோம் இல்ல மேல போனோம், டிபெண்ட்ஸ் அப்பான் மை பயாஸ். இந்த வாரம் எனக்கு பயாஸ் கிடையாது. புரியுதா? இப்படிதான் இந்த ட்ரூ ஓப்பன்ஸ் ஆப்ரேட் பண்ணும் எப்பவுமே. அதுதான் டைம்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட். அந்த லைன் நீங்க எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு தெரியுதா? இதுதான் நான் சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரைடே நைட் நான் எடுத்த ஷார்ட்டுக்கு ரீசனுமே இதுதான். ஈவன் தான் அவன் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகல, அது மேல ஈக்குவலையா வச்சிட்டான் இந்த இடத்துல. பட் எனக்கு இங்க ஒரு பிவட்டா ஆக்ட் ஆனதுன்னு பார்த்தா இந்த ட்ரூ வீக் ஓப்பன் தான். ஃப்ரைடே பார்த்தனா இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்க மாட்டான். பட் அந்த ட்ரூ வீக்கோட ஓப்பன் தெரியுதா எப்படி உட்கார்ந்தது? ஆனா உங்களுக்கு டர்ட்டில் சூப் எந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு டர்ட்டில் சூப் கொடுத்துருக்கு ப்ரோ? இது வந்து டர்ட்டில் சூப் என்ட்ரி கிடையாது ப்ரோ. இது வந்து இது அது அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன்ல, லைக் ஒரு கேண்டில் மட்டும் உங்களால எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியாது. இது வந்து ஃபேக். இது இன்னமும் இதை நியூஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இது டர்ட்டில் சூப்பே கிடையாது. இது டர்ட்டில் சூப் கிடையாது. உங்களுக்கு விக்கு மட்டும் தான் வந்திருக்கும். அந்த இடத்துல நீங்க 1 மினிட்ல போனாலுமே உங்களுக்கு அதுக்கு மேல பாடி க்ளோஸ் இருக்காது இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு மேல. சரி, விக்கு தான் போயிருக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு விக்கு. பாடி க்ளோஸ் இல்ல. ஸோ பாடி க்ளோஸ் கிடையாது. ஃப்ரைடே பிரைஸ் ஆக்ஷன் பி பிரைஸ் ஆக்ஷன் போ. ஸோ அதை நீங்க எதுவும் ஸ்பெஷலாக பண்ணிக்கணும். அது ஒரு பி பிரைஸ் ஆக்ஷன். ஆனா எனக்கு கான்பிடண்டா இருந்தேன், ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே சம்மடி வாங்கினானுங்க இந்த இடத்துல. மதியானம் லண்டன்ல ஷார்ட் செத்தானுங்க, அடுத்து நியூயார்க் ஓப்பன்ல ஷார்ட் காலி, அடுத்து லாஸ்டா மேல. அப்ப எவனுமே இந்த மூவ் அட்டன் பண்ண மாட்டான், பயம் வந்துடும். இந்த ட்ரேட் எடுக்க பயம் வரும். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ட்ரம்ப் ஏதாவது ஒரு மெண்டல் வேலையை பார்ப்பான் வாரத்தோட லாஸ்ட்ல அப்படின்னு. கரெக்டா நான் லஞ்சா மாதிரியே சாட்டர்டே யூரோக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணா ஓப்பன் உடனே கேப் டவுன். நான் அந்த ட்ரேடை இங்க கூட எடுக்கல, நான் எடுத்தது இங்க இந்த கேண்டலோட ஓப்பன்ல எடுத்த ஸ்டாப் லாஸ் இங்க டார்கெட்டிங். நான் இங்க எடுக்கவே இல்லை. இங்க எடுத்தனா எனக்கு என்ட்ரியே கிடையாது. அங்க ஸ்டாப் லாஸே செம்ம பெருசு. நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடு. நான் எடுத்திருக்க வேண்டியது எடுத்திருந்தா இங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும். இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப இந்த என்ட்ரி எடுக்கும் போது இந்த என்ட்ரி வர டைம்ல எனக்கு இங்க ஒய்எம்ல ஒரு ட்ரேட் வந்துருச்சு அன்னைக்கு, அதே வெள்ளிக்கிழமை. எங்க ஒய்எம்ல ஒய்எம்மா என்டிஓ இதான வெள்ளிக்கிழமை. இந்த லாங்ல இருந்தேன் நான் ஒய்எம்ல, இந்த லாங்ல இருந்தேன் ஒய்எம்ல. இந்த லாங்ல இருந்ததுனால கரெக்டா ரெண்டு ஒரே டைம் வந்திருக்கும், 948 945. ஸோ அதனால ரெண்டு அசட்டையும் மாத்தி மாத்தி என்னால மிக்ஸ் பண்ண முடியல. ஏன் ப்ரோ அது பை பண்ணிருக்கீங்கன்னா இங்க செல் பண்ண கூடாதோ? அப்படி கிடையாது ப்ரோ. இவன் வந்து ஒரு செகண்ட் போதும் ப்ரோ, பிச்சுக்கிட்டு போயிடுவான் ப்ரோ என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா. ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட், இதோட வால்டிலிட்டின்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஒரு செகண்ட் அன்னைக்கு எனக்கே என்ட்ரி ஃபில் ஆயிருக்காது. ஃபில் ஆகாதுன்னா வெறுத்திருப்பேன் வாழ்க்கையே. நான் இங்க என்ட்ரி போட்டேன், இங்க என்ட்ரியே வரல, பிரைஸ் தொத்தினே ஓடுறேன் நானும் என்ட்ரிக்கு. அப்புறம் கடைசியா இந்த இடத்துல மாட்டினான் இந்த எஃப்இஜில. இதுதான் என்னோட என்ட்ரி. கரெக்டா எக்ஸாக்டா 951க்கு ட்ரேட் ஆயிருப்பான். யூரோல அதே 951க்கு செட்டப் வந்தது. பட் ஆனா நான் பாக்கல, ஏன்னா என்னோட ரேஞ்ச் இது கிடையாது ப்ரோ. என் அலர்ட் இது ப்ரோ. இந்த ஹைல தான் அலர்ட் போட்டு வச்சிருந்தான். என்னடா அலர்ட் அடிக்காம இவன் ஊத்துறானு போய் பார்த்தா அப்புறம் தான் பார்த்தா அவன் இன்னொரு ரேஞ்சை பிளே பண்ணிட்டான் யூரோ. அங்க ஆக்சுவலி அன்னைக்கு 2 ரேஞ்ச் இருந்திருக்கும், நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா. இது பெரிய ரேஞ்சு, இதுக்குள்ள இன்னொரு ஒரு குட்டி ரேஞ்ச் இருக்கான் பாருங்க. அவன் பிளே பண்ணது இந்த குட்டி ரேஞ்சை பிளே பண்ணிட்டான். இந்த பெரிய ரேஞ்சு தான் என்னோட ஆக்சுவலி என்னோட ஆர்டர். நான் இங்க லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிட்டேன். நான் இங்க லிமிட் ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த கையில வச்சுட்டு டார்கெட் இந்த லோ. எனக்கு ஆல்ரெடி ஒரு பொசிஷன் மெட்டால ஃபில் பண்ணிட்டேன் லிமிட் ஆர்டர் போட்டு. என்னடா டேகே ஆகாம கொட்டுறானே நானும் அதுக்கப்புறம் போய் பாக்குறேன். நான் கரெக்டா சார்ட்டுக்கு வரும்போது எந்த கேண்டில் தெரியுமா இருந்தது பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது? இந்த கேண்டில் பிரிண்ட்ல இருந்தது.
இங்க நிக்கிறான் பிரைஸ். ஏன்னா கரெக்டா இங்க 10 AM அதே 10 AM நான் ஒய்எம் எடுத்துன்னு போறேன். எனக்கு அங்க டிபி கிட்ட போய் நின்றுட்டு இருந்தான். எங்க ஒய்எம் ட்ரேடு இதுதான் எங்க 10 AM இங்க பாருங்க. எனக்கு அதே ட்ரேடு ஒய்எம்ல டிபி கிட்ட போய் நின்றுட்டு இருந்தான் இந்த 10 AM கேண்டு. ஸோ நான் இவனை என்ட்ரி எடுத்து முடிச்சுட்டு தான் நான் இந்த பக்கம் வந்து அதுக்குள்ள இவன் ஊத்திட்டான். சரி வேற என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வெயிட் பண்ணிருந்தேன். திடீர்னு சடனா ஒரு மூவ் ஏத்தணும். இந்த மூவ் ஏன் வந்ததுன்னா இங்க என்ட்ரி எடுத்த எல்லாருக்குமே பிரேக் இன் ஆயிட்டு இருக்கும். இங்க எவன் என்ட்ரு ஆனா எல்லாருக்கும் பிரேக் இன். அவன் எங்க இந்த பவுன்ஸ் அடிச்சிருக்கான்னு பார்த்து பாருங்க. கரெக்டா ட்ரூ டே ஓப்பன் அகைன் ட்ரூ டேக்கு மேலதான் பிரைஸ் இருக்கும் என் பயா ஸ்டார்ட். அதுக்கப்புறம் இங்க ஓப்பன் பண்ணி விட்டேன். ஓகே, உங்களுக்கு அது பிரீமியம்ல செல் பண்ணி விட்டுருதீங்க. ஆமா, எனக்கு தேவை பிரீமியம்ல நான் செல் பண்ணும். சரி ப்ரோ. பிளஸ் ஆர்ஆர் வரல ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா பிரீமியம்ன்றதை விட எனக்கு ஆர்ஆர் இல்லை இந்த ட்ரேடுக்கு. எங்க நான் இங்க எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஐல வச்சுட்டு இங்க டார்கெட் வச்சுனா 1:1 கூட வரல எனக்கு. இந்த 1:1க்காக நான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எடுக்க போறேன். எனக்கு ஆர்ஆர் அட்லீஸ்ட் 1.5க்கு மேலேயாவது இருக்கணும். அப்புறம் பார்த்தேன் வந்தேன் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தான். பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.5 கரெக்டா அந்த லோல வந்து உட்காந்தான். கரெக்டா. ஸோ அதனால அப்படியே எடுத்து விட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் இந்த ஐல வச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல பிரைஸ் ஹை ட்ரேட் ஆகக்கூடாது. சரி ப்ரோ. ஓகே. ஏன்னா இங்க 1 hour ரெஃப்யூஜ் இருந்தது. பிளஸ் மேல ஹைஸ்ல எஸ்எம்டி டிஎக்ஸோட டிக்ஸி அந்த தூக்குல இவங்க தூக்கிட்டோம். எங்க பிளஸ் இதை பார்க்கறதுக்கு பச்சையா தெரிஞ்சிச்சு. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். எல்லாரும் இதை மேனிபுலேஷன் நினைச்சு லாக் அடிப்பானுங்க. அதனாலதான் நான் சொல்றேன் பயாஸ்ல நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பயாஸ்ல வீக்கா இருந்தா ரொம்ப கஷ்டம். சோ இந்த ட்ரூ ஓப்பன்ஸோட லாஜிக் புரிஞ்சதா ப்ரோ? புரிஞ்சது ப்ரோ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? அந்த ட்ரூ செஷன் சொன்னீங்கல்ல ப்ரோ. ட்ரூ செஷன் ஓபன். இப்போ லண்டன் ட்ரூ செஷன் ஓபன்னா 2 AM ப்ரோ? 1:30 ப்ரோ. ப்ரோ அதனால தான் ப்ரோ நான் டைம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் இது டைம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும் செஷன் சொல்றது மட்டும். சரி. அதனால தான் இந்த இண்டிகேட்டர் நானே எனக்கே அந்த செஷன் டைமிங்லாம் மைண்ட்ல இருக்காது. நான் டக்குனு இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்றேன் அவ்வளவுதான். சரி ப்ரோ. அந்த டே அட் ஜோஷு அதானே? ஆமா, டே அட் ஜோஷு. ஓகே ப்ரோ. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்?